வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகாவியா காலையில் ஒரு தடவை கலக்கி விட்டாச்சு. அப்போ வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஈவினிங் இப்போ கலக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ நொதித்தல் பாருங்கள், பக்கமாக தெரியுதுன்னு ஒரே பபுளாக இருக்குது. இந்த ட்ரம்மில் நீங்கள் நேற்று பார்த்தப்போ லிக்விடோட கண்டென்ட் கம்மியாக இருந்திருக்கும். ஏன்னா இது ஒரு 50 லிட்டர் பேரலு. 50 லிட்டர் பேரில் பாருங்கள் எவ்வளோ உயரம் வந்திருக்கு அப்படின்னு. நம்ம இதை டிவைட் பண்ணியிருக்கோம், பாதி பாதியாக பிரிச்சுருக்கோம். ஸோ இந்த ட்ரம்மில் பாதி இருக்குது. இதுவும் பாருங்கள் அவ்வளோ நொதிச்சு அப்படியே நிறைய இருக்குது. இது குச்சி வச்சு கலக்கிறப்ப எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே தெரியும், இங்கே பாருங்கள் அந்த பொறபொறுப்பு தன்மை, அந்த சாணம் எல்லாமே எப்படி மேலே எழுந்திருக்கு. கீழே பாருங்கள் கம்ப்ளீட் லிக்விடாக இருக்குது. ஏன்னா பஞ்சகாவியை வந்து எப்போவுமே நம்ம கலக்கிறப்ப பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ டைல்யூட் ஆகிருக்குது. ஐயா ஜெகத்குரு ஐயா சொன்ன மாதிரி இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, அந்த கற்பூர் வழியில் வந்து இந்த பஞ்சகாவியை வந்து 21 நாளில் பச்சை தண்ணி மாதிரி மாற்றிரும் போல். இப்போவே ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு சத்தம்? இவ்வளோ தண்ணியெல்லாம் வராது பஞ்சகாவியா. நம்ம பார்த்திங்கன்னா அவ்வளோ லிக்விடாக மாறிடுச்சு. நேற்று போட்ட வாழைப்பழம் கட்டி கூட கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா நம்ம முன்னெல்லாம் கலக்கிறப்ப பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் வாழைப்பழம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கரைஞ்சி போன மாதிரி இருக்குது. நல்ல டைல்யூட் ஆகிட்டு இருக்குது. 21 நாள் ஆகிறப்ப கண்டிப்பாக இது பச்சை தண்ணியாட்டம் ஆகிடும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நல்ல நொதித்தல் நடந்திருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம வந்து வலை மட்டும்தான் சுற்றணும், இடம் சுற்றக்கூடாது. ஸோ நம்ம 60 தடவை சுற்றிட்டு நம்ம குச்சியை அந்த ட்ரம்முக்கு சுற்றி வச்சுட்டு கலக்கி மூடி வச்சிடணும். திருப்பியும் துணி வச்சு வேடு கட்டி வச்சிடணும். இது பேர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதை டைட்டாக மூடி வைக்கக்கூடாது, மூடி போட்டு. ஸோ இப்படி சுற்றுறதுனாலேயே ஒரு சக்தி ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஹோமியோபதி மெடிசன்லாம் இப்படி ஒரு இப்படி சுற்று அதிகமாக அதோட வீரியம் அதிகமாகுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பஞ்சகாவியாவும் அதே மாதிரி தான். இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து உள்வாங்கிற தன்மையும் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நன்றி. பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்மும் அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் தெரியும், மேலே பாருங்கள் ஒரு லேயராக படிஞ்சிருக்கு, கீழே தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் பச்சை தண்ணி மாதிரி இருக்குது. அவ்வளோ லிக்விட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கற்பூரவள்ளி இலைக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. நாளைக்கு மறுபடியும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.